இந்த மான் பலவீனமாக இருந்தாலும் இந்த மானின் தாய் மிக பலமானவள். ஸோ அந்த மானை யாராலும் துன்புறுத்த முடியாது. ஏன்னா மானின் தாயாகிய வாராகி பக்கத்தில் இருக்கும்போது இது வந்து இனிப்பு பண்ணி சாப்பிட்றதுக்கு இது வந்து 3 நாள். இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா? புதன்கிழமைக்குள்ளே பண்ணணும். திங்கள் இல்லாட்டி புதன், செவ்வாய்க்கிழமை இதை உடைக்கக்கூடாது. குழந்தைகளே, இந்த அவன் ஹரி சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும்போது இது ஆலயம் கோவில்னு உங்களுடைய புரிதலுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் இது ஆலயம் கிடையாது, இது கோவில் கிடையாது, இது கோவிலாக மாத்திர ஐடியாவும் கிடையாது. இது ஆலயம் வேணால் சொல்லலாம். ஆன்மா லயிக்கும் இடம். இது அம்மாவுடைய வீடு. அம்மாவுடைய வீடுன்னா நம்ம இது எல்லாருக்கும் சொந்தமானது. நிறைய பேர் சொல்கிறாங்க, குருஜி இது உங்கள் கோவிலா? ஓகே, அப்படி கேட்குறவங்கள்ட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்காது. இது என்னோடய கோவில் கிடையாது, இது என்னுடைய கோவிலும் எல்லாருடைய கோவில். ஏன்னா இந்த அம்மா இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னா அது எத்தனையோ பேரோட உழைப்பு. எத்தனையோ பேர் விளம்பரம் இல்லாமல் பூ கொடுத்து, மாலையை கொடுத்து, பழத்தை கொடுத்து என்னென்னவோ பண்ணுறாங்க. இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாதுங்கிற மாதிரி சில பேர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இந்த கோவில் நடக்குது. இல்லாட்டி இந்த கோவிலுக்கு சரியான நிர்வாகம் கிடையாது, கணக்கு வழக்கு கிடையாது, ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது, ட்ரஸ்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் பர்பஸாக அப்படி பண்ணியிருக்கோம்? ஏன் வீட்டில் எப்படி என்ன கணக்கு பார்க்க முடியும்? வீட்டில் இருக்கிறது என்ன, நல்லா இருந்தால் நல்ல சாப்பாடு, இல்லை இருந்தால் கூழோ கஞ்சோ, எது இருந்தாலும் வீட்டுக்குள்ளே முடிச்சுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம கோவிலை 20 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அம்மா வந்து ஒவ்வொரு வருஷம் நல்லா மெருகேறிட்டே வராங்க. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இந்த 160 வருஷத்தில் வரக்கூடிய முகூர்த்தத்தை நீங்கள் எல்லாருமே சிறப்பித்து நல்லா செஞ்சுருக்கீங்க. அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஒத்தொத்தரும் ஒரு காரணம். ஒரு குழந்தை வந்து எனக்கு வாழை மரம் கட்டணும் வாராகிக்கு நான் சொல்லும்போது வாராகி ஒத்துக்கவே இல்லை. அவர் கேட்டது எப்பயோ ஒரு 1.5 மாதமாக. ஆனால் இன்றைக்கி தான் வாராகி கேட்டிருக்கு. அதை பார்த்தது அவருக்கு சந்தோஷம். ஆகா, எனக்கே தோணாதது உங்களுக்கு தோணியிருக்கேன்னு ஒருத்தர் கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் ஒன்று வேண்டி நிறைய நல்லது நடக்குது. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நீளமாக போயிடும். இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது அத்திமரத்து வாராகி, 300 வருடத்து பழமையான மரத்தால் செய்யப்பட்ட வாராகி. இந்த வாராகி கிட்ட ஆயுதம் கிடையாது, அன்பு கருணை கடாட்சம்தான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, திரிசக்தி தேவதையாக வாராகி இருக்கார். அவர் கீழே இருக்கக்கூடிய மான், அந்த மான் தான் நம்ம. இந்த மான் பலவீனமாக இருந்தாலும் இந்த மானின் தாய் மிக பலமானவள். ஸோ அந்த மானை யாராலும் துன்புறுத்த முடியாது. ஏன்னா மானின் தாயாகிய வாராகி பக்கத்தில் இருக்கும்போது அந்த மான் வாகனமாக இல்லை, அம்மா கிட்டக்க குழந்தையாக இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தையாக அம்மா கிட்ட மாறும் பொழுது உங்களுக்கு யார் எந்த விதமான கடுவினை செய்தாலும் அது அவர்களுக்கும் வாராகிக்கும் உண்டானது. நீங்கள் நினச்சிங்கன்னா வாராகி வந்து நான் பார்த்துப்பேன் அப்படின்னா வாராகி விலகிடுவாங்க. சரி நீ போ, நீ பார்த்துக்க, எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா, நீங்கள் பார்த்துக்கங்கம்மா அப்படின்னா அம்மா பார்த்துப்பாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நீ ஜெயிச்சுடுவ. நீயா பண்ணன்னா சில சமயம் நீ ஜெயிப்ப, சில சமயம் தோற்று போவ. எது வேணுங்கிறத இந்த வாட்டி டிசைட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்கிறீங்க? யார் உங்களை எந்த தொந்தரவு பண்ணாலும் என்ன சொல்லணும்? அம்மா பார்த்துக்கங்க, அம்மா என்னை காப்பாற்றுங்க, அம்மா எதிராளுக்கு நல்ல புத்தி கொடுங்கனாலே எதிராளுக்கு என்ன வேணுமோ தந்துடுவாங்க. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்த குழந்தைகள் எல்லாருக்கும், திருமணமாகாத குழந்தைகள், விவாகம் தேடக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். அந்த வாழை மரம் பையன் எங்கே? இந்த அது அந்த அந்த அடுத்த தேங்காய் கொடு, வாடா தம்பி, நீ போய்ட்டு ராகவி. இது வந்து இனிப்பு பண்ணி சாப்பிட்றதுக்கு இது வந்து 3 நாள். இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா? புதன்கிழமைக்குள்ளே பண்ணணும். திங்கள் இல்லாட்டி புதன், செவ்வாய்க்கிழமை இதை உடைக்கக்கூடாது. சரியா? சாய் இருக்கானா? மாடம்பாக்கம். சரி, ஓகே. இல்லை, அசோக் வா. இதுதான் வாராகி. எனக்கு அமையணும். வேறு யார்? இவளுக்கு கொடுக்கலாம், இந்த டான்ஸ் ஆடினாள். வா, இவள் பேர் என்ன? அவள் கீதாவோட பொண்ணு.
இது வந்து திங்கள் இல்லாட்டி புதனில் போட்டு சாப்பிடணும். அவள் எங்க வா சீக்கிரத்தில் இல்லையா? நீ விவாகம் பார்க்குறியா? கொடுக்கட்டுமா வேண்டாமா? இது பார்க்குறியா? ஜெய் வர அவ்வளோதான். ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே ஸ்துரம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஈவரமூர்த்தயே நமோ நமः. சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. नमस्तुभ्यं 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 नमो नमः. वेदोक्तन मंत्र पुष्पांजलिं समर्पयामि. ओम अंबा शांभवी चंद्रमौली रमला अपर्णा उमा पार्वती काली हैमवती शिवा त्रिनयनी कात्यायनी भैरवी सावित्री भव यौवनाद शुभकरी साम्राज्य लक्ष्मी प्रदा चित्रूपी परदेवता भगवती धीराज राजेश्वरी தஞ்சமுன்பாரம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடிதேவல் சூனியம் வைத்தவரே நெஞ்சம் பிளந்து நிறக்குடல் வாங்கி நெருப்பினிலிட்டு அஞ்ச கரங்கொண்டருப்பால் திரிபுரை ஆனந்தி தரிப்பால் கலப்ப எண்ணம்மை வாராகி என் சத்துருவை பொறிப்பால் பொறியழ செந்தீகில் இட்டு பொறிந்ததலை நெறிப்பால் தலைமண்டை மூளையை துன்றுக்கு நெட்டுடலை உரிப்பால் படுக்க விரிப்பால் சுக்காக உலர்த்துவலே சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரினல் தவமாறு மெய்யன்பர்க்கு இடசூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரிகள் இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுரை ஆனந்திய जयंती मंगलाकाली भद्रकाली कपालिनी दुर्गाक्षमा शिवारात्रि स्वाहा स्वधा नमोस्तुते जगत्वं देहि चामुंडी जय भूतार्ति हारिणी जय सर्व कदे देवी कालरात्रि नमोस्तुते. ओम ओम वराही जय जय वराही ओम ओम वराही जय जय वराही जय वराही ओम ओम वराही जय जय वराही ओम ओम वराही अन्नै पोट्री अरे पोट्री अन्नै पोट्री अरे पोट्री आदिशक्ति पोट्री पराशक्ति पोट्री आदिशक्ति पोट्री पराशक्ति पोट्री पराशक्ति पोट्री आदिशक्ति पोट्री हरिद्रा महावराही देवी की जय सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय नमः पार्वती पदये या उन काप सिंहमुनि सिद्धने पोट्री पोट्री எல்லாம் அம்பாள் பாதத்தை பாருங்க. ஓம் शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वक्षरात्रि हरे देवी नारायणी नमोस्तुते. हर हर
பதயே